ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க 7th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ சயின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஸோ 1 மார்க் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் படித்தா தான் 10 அட்டன் பண்ண முடியும். இந்த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் ஹெல்த்தி மேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டேஷ் அண்ட் செஷன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் எனர்ஜிஸ் 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8th ஹூ ப்ரொப்போஸ் த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளான்ட் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே 2 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 15 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச், ஸோ இதெல்லாம் நல்லா அட்டன் பண்ண பாருங்கள். ஸ்டேட் டு எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் சேஞ்ச் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஆனாலஜி பார்க்குறீங்க, ஆனாலஜியும் வரும் கண்டிப்பாக சயின்ஸில். ஸோ ஆனாலஜி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அட்டன் பண்ணுங்கள், தெரியாட்டி அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2 மார்க் போயிடும். டைப் ஆஃப் சேஞ்சிங் இஸ் கலரிங் ஆஃப் பேப்பர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைசோசம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி மேட்ச் வந்துருந்துச்சு. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் திரும்பி வருது பாருங்கள். அதே மாதிரி 5 மார்க் நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 31 டிஃபரன்ஸ் பிட்வீன் த லேபரேட்டரி தெர்மோமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பேரலல் அண்ட் சீரிஸ் சர்க்யூட்டும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 33 பார்க்குறீங்க, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இன்ட்டு செல்ஸ் டிஷ்யூஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 3 செல் ஆர்கனல்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5 கிங்டம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.